பிரியாணி மேன் கைதுக்கு காரணம் என்ன? சக போட்டியாளர்கள் செய்த சூழ்ச்சியா? தற்கொலை முயற்சிக்கு தூண்டியவர்கள் யார்? அரசியல் துவேஷம்தான் காரணமா? செம்மறியாட்டு மந்தை போல நம் மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றனர். ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அதை பற்றியே பேசி பேசி சலித்து புளிக்க வைப்பது செய்தி சேனல்களுக்கும் யூடியூப் வாசிகளுக்கும் பழக்கமாகிவிட்டது. சவுக்கு சங்கர் கைதிலிருந்து தொடங்கி பிரியாணி மேன் கைது வரை அதுவே தொடர்கதையாக இருந்து வருகிறது. யார் இந்த பிரியாணி மேன்? இவர் என்ன பெரிய தியாகியா? இவருடைய கதை ஏன் இவ்வளவு வைரலாகி கொண்டிருக்கிறது என்பது வைரலாக்கும் நபர்களுக்கு கூட தெரியாது. ஏனென்றால் எதையாவது ஒன்றை மென்று அசை போட்டு விழுங்கி கொண்டிருக்க வேண்டும். அது கெட்ட விஷயமாக, அதே நேரம் தனிப்பட்ட ஒருவர் கேவலப்படுவதாகவும் இருந்தால் அவ்வளவு பிடிக்கிறது மக்களுக்கு. இந்த பிரியாணி மேன் அப்படி என்ன செய்தார்? ரீல்ஸ் ரியாக்ஷன் முதல் பல்வேறு விதமானவற்றில் குற்றம் கண்டுபிடித்து கொண்டு அதை வைத்து பணம் பார்த்து கொண்டிருந்தவர் நல்லா இருந்த சாக்கடையை கிளறிவிடுவது போல் டெய்லர் அக்கா பற்றிய அவதூறுகளை பரப்பினார். அவர்களுக்கு இருந்த மனக்கசப்பை இது போன்று வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலடியாக A2D போன்ற யூடியூபர்கள் பதிலடி கொடுத்து கொண்டிருந்தனர். இது போதாது என போவோர் வருவோர் எல்லாம் ஆளாளுக்கு தங்கள் வாய்களில் வருவதை எல்லாம் கொட்டி கொண்டிருந்தனர். இதற்கிடையில் யூடியூபர் இர்ஃபானுக்கும் இவருக்கும் இடையில் மோதல். எனக்கு ப்ரூஃப் இருக்கு. அந்த ப்ரூஃப் நீ சொல்ற மாதிரி வாய்ஸ் அவட ப்ரூஃப் கிடையாது. லிட்டரலி கூகுள்லயே அந்த ப்ரூஃப் இருக்குது. கூகுள் மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கி பேசி கொண்டிருந்தனர். அதுவும் படு வைரலாகியது. இதன் நடுவே பிரியாணி மேன் அபிஷேக் ரவி லைவில் தற்கொலைக்கு முயன்றார். மன உளைச்சலால் நடந்ததா, அல்லது பிரச்சனைகளை திசை மாற்றுவதற்காகவா, அல்லது அதுவும் வைரலாக்குவதற்கான யுக்தியா என்று தெரியவில்லை. இந்த சில்லறைத்தனங்கள் எல்லாம் அரங்கேறி முடிந்த தருணத்தில் தமிழக காவல்துறை பிரியாணி மேனை கைது செய்துள்ளது. ஏற்கனவே சமூக வலைத்தளத்தில் சமைக்கப்பட்டு ஊசி போன அந்த பிரியாணியை மீண்டும் சூடாக்கி ருசி பார்த்தனர் சில புறம் பேசும் ஃபுடீஸ். டெய்லர் அக்கா சதியா? அரசியல் கட்சி பின்புலம் உள்ள இர்ஃபான் செய்த சூழ்ச்சியா? எது தங்கள் தலைவன் பிரியாணி மேனை வீழ்த்தியது என்று அவரது ரசிகர்களும் சில மண்டை வீகிகளும் விவாதம் செய்து கொண்டிருந்தனர். இந்த வேளையில் தான் செம்மொழி பூங்காவில் நடைபயிற்சிக்கு வரும் பெண்களை கேலி கிண்டலுடன் காணொலிகளில் ஆபாசமாக பேசி பிரியாணி மேன் மாதர் இனத்திற்கு குந்தகம் விளைவித்ததாக அவர் மீது தேனாம்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் புகார் தந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதை காவல்துறையாவது உடனடியாக சொல்லியிருந்தால் தேவையில்லாத விவாதங்கள் நிகழ்ந்திருக்காது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதற்கும் ஏதாவது அரசியல் சாயம் பூசியோ அல்லது வேறு ஏதாவது பேசியோ தான் இந்த சமுதாயம் சட்டை காலரை தூக்கிவிட்டு கொண்டிருக்கும். மக்கள் மனம் மாறாதவரை குப்பை செய்திகள் எல்லாம் கோபுரம் ஏறி கொக்கரித்து கொண்டுதான் இருக்கும். ஹாய் அப்பா.